ஊரில் எவ்வளவோ ஸ்மார்ட் ரிங் இருந்தோம், நான் இந்த போட் ரிங்கை வாங்கினேன். ஸோ இந்த வீடியோ எப்படி ஆரம்பிக்கலாம்? அன்பாக்சிங்லேருந்து ஆரம்பிக்கலாமா, இல்லை டைரெக்டாக கண்டென்ட்குள்ளேயே போயிடலாமா? சரி, ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் அன்பாக்சிங். ஸோ எதுக்காக இந்த ஸ்மார்ட் ரிங் அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக்காக நம்ம எல்லாருமே ஒரு ஸ்மார்ட் பேண்ட் பார்த்துருப்போம், ஹெல்த் ட்ராக்கிங்காக யூஸ் பண்ணுவோம்ல. அதே மாதிரி இது ஒரு ஹெல்த் ட்ராக்கிங் டிவைஸ். ஓரளவுக்கு அந்த ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து நம்ம இதுலையுமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆன ஸ்மார்ட் ரிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது. ஆல்ரெடி பையன் ஒரு ஸ்மார்ட் ரிங் இருக்குது. அப்படியே பார்த்தோம் அப்படின்னா டிட்டோவா இதே ரிங் மாதிரியே இருக்கும். பட் நம்ம யாரும் அதை பெருசாலாம் நோட்டீஸ் பண்ணதில்லை, பிகாஸ் அது வந்து அன்னோன் பிராண்ட். ஆனால் இதை வந்து ஏன் இவ்வளோ ஹைப் ஏற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, இது வந்து போட் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபெமிலியரான ஒரு பிராண்டு. அதனால தான் எங்கள் கை காசை போட்டு வாங்கி இந்த ரிங்கில் அப்படி என்னதான்டா இருக்குன்னு பார்த்துடலான் இருக்கும். ஆரம்பிக்கலாங்களா? சரி, ஓகே. இந்த ரிங்கோட டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம தெரு முக்கில் ஒரு கடையில் 50 ரூபாய்க்கு ஒரு ரிங்கெல்லாம் வாங்கணும்னா டிசைன் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்குது. பட் இதில் வந்து ப்ரீமியம் செராமிக் மெட்டல் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. பில் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. டெய்லி யூஸில் வந்து பெருசாக எந்த ஸ்க்ராட்சுமே நாங்கள் பார்க்கல. ஆனால் ஷூட் எடுக்கிறப்ப இந்த ரிங்கை வந்து தெரியாமல் கீழே விழுந்துருச்சு, தெரிச்சிருச்சு. அதனால் நான் சொன்னதை நானே வாபஸ் வாங்கிக்கிறேன். பில் குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஒன்றும் இப்போ தான் பெருமையாக பேசுனேன். அண்ட் ரிங்குக்குள்ள வந்து சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சார்ஜிங் போர்ட் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து ரெட் கலர்ல ஒரு டச் ஏரியா இருக்கும். அதை ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்றப்ப வந்து சில ஸ்மார்ட் ஃபீச்சரே வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்கிற முடியும். எல்லாம் ஓகே தான். பட் என்ன, இந்த ரிங்கோட திக்னஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ நம்ம நார்மலா ஒரு ரிங் எடுத்து இந்த மோதிர விரல்ல மாற்றோம்னு வச்சுக்கோங்களேன், பக்காவா இருக்கும். பட் அதே இந்த போட் ரிங்கை எடுத்து நம்ம இந்த விரல்ல மாற்றோம் அப்படின்னா இந்த சுண்டு விரலுக்கும் இங்கேயும் கொஞ்சம் கேப் இருக்கும். அது ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாகவும் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அதே இந்த ரிங் எடுத்து இந்த ஆள்காட்டி விரல்ல மாற்றப்ப பார்த்தீங்கன்னா பக்காவா இருக்கும். அண்ட் சேம் இந்த விரல்ல மாற்றப்ப தான் இந்த ரிங்கை வந்து எஃபெக்டிவாகவும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். அந்த ஃபியூச்சர்ஸையும் நானே பேசுறவா இல்லை சுதர்சனை பேச சொல்லுவோமா? எங்க அவர் தான் கல்யாண வேலையில் பிஸியாக இருக்கார்ல. அப்போ ராஜேஷ் அவருக்கு அவர் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு. அப்போ ராகவியை பேச வச்சிடலாம். சூப்பர் ப்ரோ. ஆனால் என்ன வேஷம் போடலாம்? டாக்டர் வேஷம் அதான் ஆல்ரெடி போட்டுச்சு. போட்டாச்சு. போலீஸு அதுவும் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நான் ஒரு வேஷம் அந்த பிள்ளைக்கு தரேன். யோ, சாமியார்னா ருத்ராட்சத்தை தானே உருட்டுவாங்க, இது என்ன மோரத்தை போட்டு உருட்டிக்கு? அதானே வித்தியாசமான உருட்டா இருக்கு. என்ன அங்க குசு குசு? இதோ நான் கையில் வைத்திருக்கிறேனே, இது என்ன? மோதிரம். இதை பார்த்தவுடன் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ். சார், அவங்க இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல வராங்க, ப்ளீஸ் அவங்களை கொஞ்சம் சொல்ல விடுங்களேன். இது சாதாரண ரிங் அல்ல, ஸ்மார்ட் ரிங். இதில் ஹார்ட் ரேட், SpO2, மென்ஸ்ட்ரல் சைக்கிள், பாடி டெம்பரேச்சர் இது 4ஐயும் மானிட்டர் பண்ணிக்க முடியும். இது போக ஸ்லீப் ட்ராக்கிங் அண்ட் ஃபிட்னஸ் ட்ராக்கிங்கும் பண்ணிக்கலாம். என்ன இலவியாது? ஆனால் டேட்டா அக்யூரசின்னு வரப்போ ஆப்பிள் வாட்ச், சாம்சங் வாட்ச் அண்ட் போட் ரிங் இது 3ஐயும் கம்பேர் பண்ணி பார்த்ததுல SpO2 அண்ட் ஹார்ட் ரேட் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருந்தது. அண்ட் பாடி டெம்பரேச்சருமே நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம், அதுவும் சேமாக தான் இருந்தது. ஆனால் இந்த ஸ்டெப் ட்ராக்கிங் மட்டும் சொதப்பிருச்சு. ஒரு கையில் ஆப்பிள் வாட்ச், இன்னொரு கையில் சாம்சங் வாட்ச் அண்ட் போட் ரிங்கை வியர் பண்ணி ஒரு 100 ஸ்டெப் நடந்தோம். இது 100 ஸ்டெப்பை 176ன்னு காட்டுது. ஆப்பிள் அண்ட் சாம்சங் வாட்ச் ஆல்மோஸ்ட் சேமாக 117ன்னு காட்டுச்சு. இதை நாங்கள் 2 தடவைக்கு மேலே செக் பண்ணி பார்த்துட்டோம், அப்பயும் இது ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸ்டெப் ட்ராக்கிங் வந்து சொதப்பல் தான். ஆனால் ஸ்லீப் ட்ராக்கிங்னு வரப்போ இதை நான் ஒரு நாள் வியர் பண்ணி தூங்கினேன். நான் தூங்கின டைமும் எந்திரிச்ச டைமும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருந்தது. பட் டீப் ஸ்லீப் அண்ட் லைட் ஸ்லீப்போட டேட்டா இருந்துச்சு, ஆனால் அது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருந்துச்சுன்னு தெரியாது. ஏன்னா நம்ம எப்போ டீப் ஸ்லீப்பில் இருப்போம், லைட் ஸ்லீப்பில் இருப்போன்றது நமக்கே தெரியாது. தூங்கி எந்திரிச்ச டைம் மட்டும் கரெக்டாக இருந்துச்சு. இது போக ஸ்மார்ட் டச் அப்ளிகேஷன் ஒரு மோட் இருக்கு. இதை எனேபிள் பண்றப்ப ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இது எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்க முடியும். லாங் பிரஸ் பண்றது மூலமா லைக் பண்ணிக்க முடியும். அண்ட் மியூசிக்கை ப்ளே பாஸ் பண்ணிக்க முடியும். ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட் சாங்க்கு ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் இது போக போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்க்கு ஷட்டர் பட்டனா இதை யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க புக் படிக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜை ஸ்க்ரோல் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் நான் போன்லயே பண்ணிடுவேன்ல.
சும்மா இருக்க மாட்டியா நீ? இதில் SOS ஃபங்க்ஷனும் இருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் நீங்கள் போட்ரிங் ஆப்பில் மட்டும்தான் பார்த்துக்க முடியும். ஏன்னா இதில் டிஸ்பிளே கிடையாது. இது எல்லாத்தையுமே 1000 ரூபா ஸ்மார்ட் பான்ல டிஸ்பிளேயோட பண்ணிட்டு போயிடலாமே. என்னையா சொல்றாங்க? நல்லா பேசுற மாதிரி பேச வச்சுட்டு கமெண்ட் கொடுத்து ரீடர்களே, இங்க என்ன சலசலப்பு? எல்லோரும் உங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்திற்கு செல்லுங்கள். அப்படியே மெய்மறந்து கடவுளின் ஓசையை கேளுங்கள். இது போக இந்த ரிங்ல வந்து 5ATM வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 50 மீட்டர் வரைக்கும் தண்ணிக்குள்ள யூஸ் பண்ணலாம். அண்ட் 6 ஆக்சிஸ் மோஷன் சென்சாரும் இந்த ரிங்ல கொடுத்துருக்காங்க. வெயிட்டுமே ஆல்மோஸ்ட் 10 கிராமுக்கு கம்மியா தான் இருக்கு. கையில மாற்றப்ப வெயிட் பெருசா எனக்கு ஃபீல் ஆகல. அண்ட் பாக்ஸ்க்குள்ளவே சார்ஜிங் டாக் கொடுத்துருப்பாங்க. அதுல கொண்டு போய் இந்த ரிங்கை வச்சோம்னா சக்குன்னு மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கிறோம். அண்ட் சார்ஜ் ஏறப்ப ரெட் கலர்ல இண்டிகேட்டர் காட்டும். அதே அந்த சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா கிரீன் கலர்ல வந்து அது சேஞ்ச் ஆயிரும். அதை வந்து நம்ம ஆப்லயும் செக் பண்ணிக்கிற முடியும். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகுங்க சார்ஜ் ஏறதுக்கு. அண்ட் பேட்டரி லைஃப்னு பார்த்தோம்னா 5 ல இருந்து 7 நாள் இருக்கும்னு அவங்க சொல்றாங்க. பட் எங்களோட யூசேஜ்ல ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட் குறையுது. இத்தனைக்கு ஃபுல் டே வியர் பண்ணியிருந்தோம். கையில இருந்து கலட்ட கூட இல்ல. ஸோ அப்படி பாக்குறப்ப பேட்டரி லைஃப் ஓகே தான். அண்ட் சில நேரம் ஸ்மார்ட் வாட்ச்லாம் கையில கட்டிட்டு தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வெயிட்டா இருக்கும், ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா வந்து ஃபீல் ஆகும். பட் இது அப்படிலாம் ஃபீல் ஆகல. அட் த சேம் டைம் இந்த ரிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்கு அப்படின்னு என்னால சொல்ல முடியல. வேஸ்ட்ரா அப்படின்னு என்னால சொல்ல முடியல. ஆனா இதோட விலைன்னு பார்த்தோம்னா 9000 ரூபா. என்னடி இது? அண்ட் இந்த ரிங் வந்து ஆண்ட்ராய்ட் அண்ட் iOS ரெண்டுலையுமே ஒர்க் ஆகும். பட் iOS என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த ஸ்டோரி, யூடியூப் ஷார்ட்ஸ் இதெல்லாம் பார்க்குறோன்னா அந்த ஸ்க்ரோல் பண்ணுறப்ப வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போ என்னோட ஒப்பீனியன் இந்த ரிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 1000-2000 ரூபாய்க்கு நிறைய ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர்ஸ் இருக்க மாதிரிலாம் ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து இருக்கு. இல்லை எனக்கு வந்து பிராண்டட்ல தான் ஸ்மார்ட் வாட்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த இருக்குல்ல இந்த போட் ரிங், இதோட விலை வந்து 9000 ரூபா. அந்த 9000 ரூபாயை கம்பேர் பண்ணுறப்ப பிராண்டட்லேயே நிறைய ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து என்ன தைரியத்தில் வந்து இவங்க 9000 ரூபாய்க்கு இந்த ரிங்கை லான்ச் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. சொல்லுங்க. சரி விடுங்க, அறியாத பிள்ளைங்க ஏதோ தெரியாமல் லான்ச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போமே. என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த ரிங்ல வந்து சில விஷயத்தை வந்து பெட்டர் பண்ணியிருந்திருக்கலாம். அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிங் எந்நேரமும் போன்ல ப்ளூடூத்ல கனெக்ட் ஆகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு கால் வருது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட், ஒரு வைப்ரேஷன், ஒரு ஹாப்டிக் அந்த மாதிரி கொடுத்துருந்துருக்கலாம். அது இல்லை. அது போக ஒரு குட்டி டிஸ்பிளே கொடுத்துருந்துருக்கலாம். அதுவும் இல்லை. அண்ட் இந்த டச் ஏரியாவும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அதை நம்ம அப்பப்போ ஸ்வைப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. அட்லீஸ்ட் அதுக்காக ஏதாவது ஒரு ஹாப்டிக் கொடுத்துருந்துருக்கலாம். சரி ரைட்டு, இந்த ரிங்கோட நிறை குறைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்தோம். ஸோ 9000 ரூபா கொடுத்து இந்த ரிங்கை நீங்கள் வாங்குவீங்களா மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் இந்த ரிங்கை பற்றின உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. வரட்டா